நேற்று நீங்கள் கட்சி தொடங்கிட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறது. நீங்கள்லாம் வந்து உங்ககிட்ட கட்சியே கிடையாது, அங்கே ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க. இது எல்லா கட்சியும் யார் அந்த லூஸ் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, அந்த வளர்ந்து கட்டுறேன், அவன் வந்து நான் சரி கேட்டான், கட்சி எதுவுமே கிடையாது, எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்க, நீங்கள்லாம் ஒரு ஆளா. அப்போ 5 பேர் பெண்கள் போடுப்பா, 5 பேர் ஆண்கள் போடுப்பா. ஏன்னா அறிவு இருக்கா பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறான். அந்த ஆண் தாயின்னு சொன்னாம பாருங்க, புலகாங்கி தான் அடைஞ்சிட்டான். யாரு புசி அவன் எதுக்கு ஆண் தாய் சொன்னான்னு தெரியுங்களா? மீடியாவில் போய் பேசுகிறவன் அவன் பில்லு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாரும் தெரியும், எல்லாருமே பேசுறாங்க. கண்டுக்காம இருந்தா யாரு? விஜய்க்கு தெரியாது இதெல்லாம். ஜானாரட்சமிக்கு தெரிஞ்சால் கூட அவன் இதை கேட்க முடியாது. வியூகம் அமைக்கிறே, அதோட போ, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ வியூகம் அமைக்க சும்மா அமைக்கிற, நீ காசு வாங்கினா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வேலை செய்கிற, எங்கள் விஷயத்துக்கு தலையிடாது. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆண் தாயாக இருந்து, ஏன் தாயின்றானுங்க இப்போதான் சொல்கிறான். ஏன்னா இவன் வசூல் பண்ணுகிறானுங்க, ஒரு மீட்டிங்க்கு காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. அவனும் பேச தயங்குறாங்க சார். நான் சொல்கிறேன் சார், அந்த மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா சார், அவங்களாம் எம்எல்ஏ ஆனு ஆசைப்படுறாங்க, நாட்கள் நெருங்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது பேருனா ஆளுக்கு 5000 2000 3000 வந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறனா, இவங்க வந்தால் அந்த ஒரு 50,000 பிடிங்க, ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறீங்களா, இந்த பிடிங்க, போட்ட ரூம் போகிறானுங்க, அதெல்லாம் நல்லா செலவு பண்ணுறானுங்க. ஏன்னா மாவட்ட அளவில் நான் இவனுக்கு தானே வந்து இப்போ அங்கே இருக்கிறது யார் சார்? 5 பேர் சார். 5 பேர் யார் யார்? இந்த லூஸ் மோகன், இந்த லோலாய்மணி, புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஜம்பத்து. யூடியூப் சோஷியல் மீடியாவில் பயணிக்கணும்னா ஜூலியை திட்டி பேசுகிறாங்க. அதை வந்தால் அது அந்த புறம் அந்த தான் சார். சார் எப்போவும் ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு பெண்ணை ஒரு பெண், அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு இது தப்பாக கேட்ட மாதிரி தெரியவே இல்லை. ஒரு எச்சரிக்கை அதுதான் இவங்க சார் இப்படி தானே சார் பண்ணுறானுங்க. இப்போ என்ன கூட தான் போடுறான், இவர் வந்து இவர் மனைவி கூடவே இல்லை, இவர் மனைவி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக நானே என் பொண்ணு கொஞ்சம் போட்டோ எடுத்த போட முடியும் இந்த பொறிக்கைங்களுக்கு. என்ன சார் நீங்கள் வேறு வந்து அவனுக்கு போடுற வீடியோவில் என்ன செய்யறன்னு கேட்டால், யாரெல்லாம் வந்து டிவிக்கேவை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவானவங்க அப்படின்ற அந்த கோணத்தில் வச்சு என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா மிரட்டுறது. பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சிங்கன்னா சோசியல் மீடியா விட்டு போயிருங்க, ஹாப்பியாக இருக்கலாம். தற்கொலை பசங்களாம் வச்சுருக்கீங்களே, இந்த மாதிரி மாடு புல்லுன்னு பேசுகிறீங்களா, அவன் புல் எடுத்து போய் மாடு கிட்ட எடுத்து போய் கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு பேசுது. ஜல்லிக்கட்டுக்கெலாம் நீங்கள் வந்தீங்களான்னு கேட்குது. இன்னைக்கு மாடை பற்றி பேசுறிய, ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணும்போது நீ வந்தியா, ஏதாவது நின்னியா, போராட்டம் பண்ணியா, அது பண்ணி நியாயமான கேள்வி. அது பொண்ணு கேட்ட தப்பே கிடையாது. அரசியல் ரீதியாக கேட்டாக்கா அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லுங்கடா. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களை இழுக்கிறது, அசிங்கமாக பேசுறது, பெண்களை வந்து அசிங்கமாக பேசுறது. இன்றைக்கி பெண்களை அசிங்கமாக பேசுகிற ஒரே கட்சி எது தெரியுமா சார்? பதிவு பண்ணுறேன், டிவிக்கே தான். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா கட்சியில் இன்றைக்கி புதிதாக ஒரு ஆணை வெளியிட்டிருக்கார் தலைவர் விஜய் அவர்கள். வெற்றி தலைவர் சொல்லியிருக்காரு, இனிமேல் ஊடகத்தில் யாரும் பேசக்கூடாது, அனுமதி வாங்கிட்டு தான் அப்படி பேசணும் அப்படின்ற ஒரு கட்டளையை வெற்றி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பேச்செல்லாம் இவங்களுக்கு யார் தான் சொல்லித்தராங்கன்னு தெரியல சார் எனக்கு. ஏன்னா சரி, இது முதல்ல இது பதில் சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிவிடுவோம் முதல்ல, அப்புறம் அந்த கதைக்கு போவோம், அந்த வெற்றி கதைக்கு அப்புறம் போவோம். ஏன்னா இப்போ வெற்றின்னு சொன்னாலும் அது விஜயா, விஜய்ன்னு சொன்னால் வெற்றியா, சரி அது சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் போவோம் அது என்ன கதைன்னு. இப்போ நான் உடனே வந்து தான் உன்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஊடகத்தில் பேசுகிறவங்க யாருமே வந்து ஏன் அதாவது என்னென்னா அனுமதியெலாம் பேசக்கூடாது, தலைமை நிர்வாகிகள் உட்பட மாவட்ட நிர்வாகி அத்தனை பேருமே வந்து தலைமையோட அனுமதி வாங்கி தான் பேசணும்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இது சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வசூல் வேட்டையில் இறங்கிட்டான், அவன் தருதலை மாதிரி பேசுகிறான், கண்ட்ரோலே இல்லாமல். பிரச்சனை என்னென்னா 2 விஷயம். அதுவும் கூட நான் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சில ஊடகங்களில் போய் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன் கேட்டால், ஒரு மூத்த தலைவர்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், அண்ணன் சீமாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு சீனியாரிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் வந்து அரசியலில் வந்து இருக்கிறாங்க. ஒரு நீண்ட உழைப்பு இருக்குது இவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் விட்டு ரொம்ப எள்ளி நகையாடுற மாதிரி வந்து ஒருமையில் பேசுறது. இந்த பையன் இருக்கால, இந்த பையன் இந்த எஃப்ஐஆர்லாமே தலைமுறை வந்தேன், இது லூஸ் மோகன். ஸோ அவனுங்களாம் வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறானுங்க சார், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசுகிறானுங்க. இது எதோ அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பேசினா பிரச்சனை இல்லை சரிங்களா. இப்போ சமீபத்தில் ஒரு ஜோக் இருக்குது, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும்,
அதாண்டி வந்து ஒரு நீண்ட காலமாக கட்சி நடத்தக்கூடிய அண்ணன் திருமாவரட்டும் அண்ணன் சீமாவட்டம் இவங்களெல்லாம் வந்து ஒரு போராளியாக பார்க்கும்போது நேற்று நீங்கள் கட்சி தொடங்கிட்டு சின்ன சின்ன பசங்களை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறது, நீங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட கட்சியே கிடையாது, அங்கே ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாம் வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க, இது எல்லா கட்சியும் யார் அந்த லூஸ் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க அந்த வளர்ந்து கட்டுறேன், அவன் வந்து நான் கேட்டான் கட்சி எதுவுமே கிடையாது, எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்க, நீங்கள்லாம் ஒரு ஆளா இப்படி வந்து இஷ்டத்துக்கு ஓவராக பேசுகிறானுங்க. அப்போ நம்ம இறங்கி நம்ம அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அப்போ நம்ம வந்து பேசணும்னு கேட்டால் வந்து அது காரணம் என்னென்னு கேட்டால் தலைமையில் இருக்கிறவனே சரி கிடையாது, அவன் வந்து பால் டப்பா உருட்டுறீங்கன்னு பேசுகிறான். யார்? விஜய். பால் டப்பா உருட்டுறாங்களா? அது என்ன லாங்குவேஜ் இது? ஒரு கட்சியோட தலைவர் பேசுகிறான் என்னென்னு கேட்டால் நீங்கள் சும்மா பால் டப்பா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு பேசுகிறான். அது என்னடா பால் டப்பா? இப்போ நம்ம கூட பேசலாம்ல, பேசினா எவ்வளோனா பேசலாம். நீ எத்தனை பால் டப்பா நீ உருட்டின? அதுக்காக தான் ரூட்டுன்ற ஒரு அமைப்பே வச்சுருக்கிற நீ. பால் டப்பா உருட்டுறதுக்காக தான் அந்த ரூட்டுன்ற அமைப்பே இருக்குது இல்லையா? அப்போ நம்ம பேசலாம்ல. அப்போ அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முதலமைச்சரை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கருத்தியல் ரீதியாக வைங்க. அதுவும் நீ ஒரு கட்சிக்கு தலைவர், பால் டப்பா உருட்டிகிட்டு இருக்கேன்னு பேசுகிற. அப்போ நீயே அந்த மாதிரி பேசும்போது அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் என்ன செய்கிறான்னா அவன் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறான். அப்போ நம்ம வந்து அதை வந்து கண்டித்து நம்ம வந்து பேசியிருந்தோம். இது மாதிரி பேசுகிறது ஒவ்வொருத்தர் ஒரு பாணியில் இன்னொருத்தர் ஜம்பத் இருக்கார்ல, நாஞ்சில் ஜம்பத், அந்த ஜம்பத் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா இவனை காசு வாங்கின்னு பேசுகிற ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று என்ன கேட்டால் இஷ்டத்துக்கு காசு வாங்குறானுங்க. மீடியாவில் போய் உட்காந்துட்டு யூடியூப்பில் போய் உட்காந்துட்டு அவன் வாய்க்கு வந்தது ஒரு ரேட்டு போடுறானுங்க. ஏன்னா தலைமை கண்ட்ரோல் கிடையாது. இப்போது அந்த காலத்தில் இயக்கத்தை எப்படிலாம் நடத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வந்து என்ன சொல்ல போனால் அந்த துண்டு பிரசனம் அடிக்கிறதுக்கு கூட பணம் இருக்காது சார். இந்த விட்டோட கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா துண்டு பிரசனம் அடிக்கிறதுக்கு கூட பணம் இருக்காது, உண்டியலில் வசூல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன கேட்டால் மீடியாவில் போய் உட்காந்துட்டு கேட்டால் ரேட் போடுறான் பல பேர். அதை தாண்டி தலைமை கழக நிர்வாகின்ற அந்த தலைமை இந்த பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, தலைமை கழகத்தில் இந்த பிரச்சார பேர் கொள்கை பரப்புறாங்கல்ல, இந்த லோலாய் மணி அவனுக்கெல்லாம் ஒரு ரேட்டு, மேடையில் போய் பேசுகிறதுக்கு ஒரு ரேட்டு, அங்கே வந்து மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறானுங்க, அதை வாங்கிக்கிறானுங்க. சரி, இதெல்லாம் யாருக்கு வந்து கேட்பாங்க? இப்போ இந்த லோலாய் மணி, இந்த லூஸ் மோகன், இவனுங்கெல்லாம் வந்து மேடையில் போய் பேசுகிறதுக்கு மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறானுங்க. அது அவனுக்கு பயந்து கொடுக்குறானுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தலைவரை தினம் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி பயந்து கொடுக்குறத பார்க்குறான். அதே மாதிரி தான் நாஞ்சில் ஜம்பத்தை இப்போ 50,000 1 லட்சம் தான் ஒரு மீட்டிங்க்கு ஏற்ற மாதிரி. இது கால் ஷீட். அவருக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் ரூம் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீட்டிங்க்கு 1 லட்ச ரூபா. அப்போ அந்த மீட்டிங் நடத்துகிற ஸ்டேஜ் எவ்வளோ செலவாகும், என்னெல்லாம் நடக்க பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரி வரைமுறையே இல்லாமல் அவன் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ இதெல்லாம் யார் கண்காணிக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆனந்த் தான் கண்காணிக்கணும், புஷி ஆனந்த் தான் கண்காணிக்கணும். புஷி ஆனந்த் கண்காணிக்காமல் இவங்கள கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா புஷி ஆனந்தோட கரத்தை வந்து இவங்க வலுப்படுத்துகிறாங்க. இல்லை, அதுதான் அவர் ராஜ்மோகன் அவர் சொல்கிறாரு, அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஆண் தாய் இதில் தான் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, வாழ்க்கையிலே இப்படி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சார். இப்போது தாயுமானவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயுமானவன் சொல்லுவாங்க. தாயுமானவன்னா வந்து தாய்க்கு இணையானவன், தாய் போன்று வந்து பார்த்தோன்னா பாதுகாக்கலாம் தான் தாயுமானவன் அப்படின்னு சொல்லி, தாயை போய் வணங்கக்கூடியவன். தாயை எப்படி நம்ம வணங்குறோமோ அந்த மாதிரி அவனவன்னா வந்து தாய் மாதிரி நம்ம பாதுகாக்கிறோம். இப்படி அதுதான் தாயுமானவன் சொல்கிறது. அதுதான் நீங்கள் இன்னொன்று கூட சொல்லலாம், ஒரு தகப்பன் சாமினா உங்களுக்கு தெரியும், முருகரை தான் சொல்லுவாங்க தகப்பன் சாமின்றது. அப்படி தான், ஏன்னா தகப்பனுக்கே பாடம் எடுத்தவர். ஸோ தகப்பன் சாமின்னு இப்படி சொல்லலாம், தாயுமானவன் சொல்லலாம், தகப்பன் சாமின்னு சொல்லலாம். ஆனால் இவனுக்கு என்ன செய்கிறானுங்கன்னா அவர் வந்து ஆண் தாய்னா பெண்ணு. கமல் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு இந்த டைலாக். இல்லை, இந்த டைலாக கமல் ஒரு படம், பிரபுதேவ கமலும் ஒரு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் சொல்லுங்க. காசுமே இல்லை காசு வந்து அந்த படத்தில் இவர் ஆண் தாயிடும் அந்த பால் கொடுக்குறது ஏமாத்தவங்கள ஆம்பளை பால் கொடுறாரு, இவர் ஆண் தாய். இப்போ அதே தான் சார் நமக்கு தோணுது. இப்போ என்ன உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. நான் நேற்றுக்கே கேட்டேன் ஒரு இடத்துல, யோ நேரம் இவனுக்கு பேசுகிறானுங்க, ஆண் தாயா? அப்போ பெண் தாய் யார்? சரி, இவன் ஆண் தாய்னா அப்போ விஜய் யார்? இவனை ஆண் தாய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டான் சார் பொதுச் செயலாளர். இவன் ஆண் தாய், அப்போ அவன் பெண் தகப்பனா? நம்மளோட கேள்வி வருதுல்ல. விஜய் வந்து இப்போ பெண் தகப்பன், பெண் தந்தை. நடுவில் தந்தி டிபேட் ஒன்று பார்த்தீங்களா? என்ன டிபேட்டு?
தந்தி டிவியில் ஒரு டிபேட்டு தாவகை சேர்ந்த ஒரு நபர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வந்து எஸ்ஐ வந்து பெண் எஸ்ஐ இருக்கணும், ஆண் எஸ்ஐ இருக்கணும். அதே மாதிரி இன்னும் அதுக்கு திமுக தரப்பில் ஒரு கீழே கிண்டல் பண்ணோம். அது ரொம்ப சிரிப்பொலி ஆகிடுச்சு அந்த காணொலியை. அப்போ வந்து ஆண் எஸ்ஐ பெண் எஸ்ஐ, அப்போ ஆண் ப்ரொஃபஸர் பெண் ப்ரொஃபஸர், அப்போ ஆண் கலெக்டர் பெண் கலெக்டர். சார் இங்கே இப்போ அதுதான் புரியுதுங்க. இப்போ இவங்க புரியுதா எங்களுக்கு? இவங்க நாலேஜ் புரியல பாருங்க. சமத்துவம் என்பது என்ன சொல்லுன்னா சமமாக நடத்துறது கிடையாது. எது நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி சம வாய்ப்பு புரியுதா சொல்கிறது? எங்கே சம வாய்ப்பு கொடுக்கணுமோ அங்கே சம வாய்ப்பு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது, கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இப்போ நீங்கள் ஒன்றையும் இப்படி பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு காலேஜில் போகிறீங்க, ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படி நீங்கள் பிரிச்சிங்கன்னு வச்சிங்களேன், எங்கே தேவையோ அங்கே அந்த வாய்ப்பு வழங்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒருத்தர் தாங்க வந்து இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே பெண் என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாதுங்க. அப்போ ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போடுங்க, ஒரு ஆண் இன்ஸ்பெக்டர் போடுங்க சொல்லுவாங்களா ஒரு ஸ்டேஷனில்? அங்கே வந்து ஆண் கான்ஸ்டபிள்கள், ரைட்டர்ஸு மற்றவங்க இருக்கலாம். ஆனால் அதிகாரிகள் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பெண் இருப்பாங்க. இதுதான் சம வாய்ப்புன்றது. அங்கே அதிகாரி யாராக இருப்பாங்க? பெண்ணாக இருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண் அதிகாரி இருப்பார், பெண் கான்ஸ்டபிளாக இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தா பெண் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, ஆண் கான்ஸ்டபிள் இருப்பார். இவனுங்களை வச்சுக்கிட்டு இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது பாதி அது பாதி, எது நீ பாதி நான் பாதின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. இது அந்த மாதிரி இவங்க சினிமாக்காரங்க தானே சார் இவனுங்க. இவனுக்கு யோசனையே இல்லை. இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வழங்கப்படணுன்றதுல வந்து அது மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து சம வாய்ப்பாக இருக்கணும். புரியுதா சார்? சமப்படுத்துறது கிடையாது. இது இவங்க ஈக்குவல் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால் அப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 5 பேர் பேசுகிறாங்க. என்ன மண்டையங்க சார்? ஒரு 10 பேர் ஸ்டேஷனில் இருக்காங்க சார். அப்போ 5 பேர் பெண்கள் போடுப்பா, 5 பேர் ஆண்கள் போடுப்பா. நான் என்ன அறிவு இருக்கா பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறேன். அந்த ஆண் தாயின்னு சொன்னாமல் பாருங்க, புலகாங்கிட்டு அடைஞ்சிட்டான். யாரு புசி நம்ம அவன் எதுக்கு ஆண் தாய் சொன்னான்னு தெரியுங்களா? நாங்கள் அங்கங்கே வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம். அவன் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் சார். இப்போ வந்து ராஜ்மோகன் தனியாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டான், லூஸ் மோகன் வந்து தனியாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து போய் ஒரு கூட்டம் போடும்போது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரிங்களா? மீடியாவில் போய் பேசுகிறவன் அவன் பில்லு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லா இடத்துலையும் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போது இதுதான் இந்த இடத்துல. அதனால் அதை கண்டுக்காமல் இருந்தால் யாரும் விஜய்க்கு தெரியாது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது. ஜானாரசாமிக்கு தெரிஞ்சால் கூட அவன் இதை கேட்க முடியாது. வியூகம் அமைக்கிறே அதோட போ, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ வியூகம் அமைக்க சும்மா அமைக்கிற, நீ காசு வாங்கினா வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வேலை செய்கிற, எங்கள் விஷயத்தை தலையிடாத. எங்கள் அண்ணன் இருக்கார், நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒரு ஆண் தாய். நாங்கள் எங்கள் தாய் கேட்கட்டும் இது வந்தாலும். எங்கள் ஆண் தாய் அவன் பார்க்குறான். அண்ணன் கேட்டான் தளபதி கிட்ட நம்ம ரீச் ஆக முடியும். இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் வேணும். யார் இங்கே இருக்கிற 2ஆம் கட்டம், இந்த வளர்ந்து கட்டணம்னா வளர்ந்து கட்டணம் பற்றி பிரச்சனை கிடையாது. ஆளாளுக்கு எப்படியோ வாங்கிக்கிறீங்களா, எனக்கு உண்டான மரியாதை கொடுங்க. இதுக்கு நடுவில் அவர் பார்க்குறாரு, யார் நம்ம எந்த பக்கமும் போக முடியல. செங்கோட்டையினுடைய எப்படி இருக்காருன்னு கேட்டால் ஒரு இது சொன்ன ஊசலாட்டமாக இருக்குது. இவனுக்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கார். ஏன்னா அந்த கல்ச்சரை அவருக்கு ஒட்டலை, முடியல, அவரால் முடியாமல் தான் இருக்கிறாரு. சரி இந்த தேர்தல் வரைக்கும் பார்ப்போம், வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் இருக்கிறார் அவர். என்ன ஆனால் எம்எல்ஏ ஆனார் தான் நிற்கப்பட்டார். கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார்னா கண்டிப்பாக வந்து இந்த கட்சியை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மன கசப்பில் தான் இருக்கிறார் அவர். என்ன சார் அவரை நம்பி இன்னொரு பொண்ணு வேறு வந்திருக்கு. சரிங்களா சொல்லுங்கள், அவங்க முன்னாள் எம்பி வேறு இவரை நம்பி தானே வந்திருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். அதுதான் அதை உண்மையான பார்த்தீங்கன்னா அவங்க தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தாய். யார் அந்த அவங்க பேர் என்ன, அந்த ஏதோ சொன்னாங்க என்ன பாமா, சத்யபாமாவா, அவங்க தான் ஒரு பெண் தாய். ஆனால் அவங்கெல்லாம் விட்டுறானுங்க, இவர் எனக்கு ஆண் தாயின்னு. அப்போ விஜய் யார், அவர் பெண் தந்தை. அப்போ யாருக்குரிய இவங்க 2 பேருக்கு என்ன உறவுன்ற மாதிரி ஆகிடுதுல்ல. ஆண் தாய்க்கும் பெண் தந்தைக்கும் என்ன உறவு, எப்படி கலங்கப்படுத்துகிறானுங்க பாருங்கள். ஒரு காமெடி பண்ணுறதுக்கு ஒரு அளவு வேணாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், யாராவது இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ஆண் தாயின்னு சொல்கிறேன்ல, கேட்குறேன் நான், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தில் சொன்னீங்களா கமலாசன் எங்கள் பால் கொடுக்க சொல்ல பார்க்கலாம். நான் கேட்குறேன், ஒன்றா கடையில் ஒன்றா வாங்கி தருவான். அது ஒரு பாக்கெட் பால், ஒரு ஆவின் பால், இல்லை ஹெரிட்டேஜ், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி ஆரோக்கியா இந்த மாதிரி ஒன்றா பால் ஒன்றா வாங்கி தரலாம். மற்றபடி இவருக்கு என்ன ஒரு தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? ருசியானதான் தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. தாயின்னு எதுக்குறா சொல்லணும் நான் கேட்குறேன். கொச்சு நாச்சமே இல்லாமல் கேட்டால் இவர் ஆண் தாய். இவர் சொல்கிறது எடுத்து விட்டுறது யார்?
எங்களுக்கெல்லாம் ஒரு ஆண் தாயாக இருந்து ஏன் தாயின்றானுங்க இப்போ தான் சொல்கிறான். ஏன்னா இவன் வசூல் பண்ணுகிறானுங்க, ஒரு மீட்டிங்க்கு காசு வாங்கிட்டு இருக்கானுங்க. இதான் உண்மை. அவனும் பேச தயங்குறான் சார். நான் சொல்கிறேன் சார், அந்த மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்களா சார், அவங்களாம் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. நாட்கள் நெருங்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது கேட்டால் ஆளுக்கு 5000 2000 3000 வந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வாங்கி கேட்டால் இவங்க வந்தால் ஒரு 50000 பிடிங்க, ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிறீங்களா, இந்த பிடிங்க, ஹோட்டல் ரூம் போகிறானுங்க, அதெல்லாம் நல்லா செலவு பண்ணுறானுங்க. ஏன்னா மாவட்ட அளவில் நான் இவனுக்கு தானே வந்து இப்போ அங்கே இருக்கிறது யார் சார், 5 பேர் சார். 5 பேர் யார் யார்? இந்த லூஸ் மோகன், இந்த லோலாய்மணி, புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஜம்பத்து, இவனுக்கு தானே. இவனுக்கு ஆளாளுக்கு ஒரு ஊருக்கு போய் வசூல் பண்ணுறானுங்க. தான் உண்மை. அது விஜய்க்கு தெரியாது. சரிங்களா? இதெல்லாம் எலெக்ஷன் முடியும் போது எல்லாம் வெளியே வரும் பாருங்க, யார் யார் என்னென்ன பண்ணானுங்கன்னு அதான் வரும். இப்போ ஏன் ஆண் தாய் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இதுதான் மேட்ரு. கண்டுக்காமல் இருக்கணும். இது நம்மளை கண்டுக்கூடாது. கலெக்ஷனில் கை வைக்கக்கூடாது. உன் பதவிக்கு உறுதி. அவன் ஜான் என்ன சொன்னாலும் உன்னை அசக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன், அவன் கிடக்கிறான் ஜான் ஆரோக்கியசாமி, நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் தான் தாய், ஆண் தாய் நீங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் சோத்துக்கலாமல் இருந்தவனுங்க சார். இவனுங்க யார்? இவனுக்கு யார்? இந்த லூஸ் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வர வருமானம் தான் இது. ஏதோ கொஞ்சம் பேசி ஏதோ உலகி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வச்சு ஏதோ சாப்பிட்டுருந்தான். அதுதான் உண்மை. சரி, அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ரோலாய்மணி சொல்லவே வேணாம், வேலை வெட்டிக்காம தான் இருந்தான் சுத்தமாகவே. இது என்ன வேலை நினைக்கிது? இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நிறைய இருக்குது இவனுக்கு. அதெல்லாம் வேலை வெட்டியே கிடையாது அவனுக்கு, ரோலாய்மணிக்கு. அங்கே எங்கே போனால் எங்கே போய் வந்து கால் ஒண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்து உட்காந்துட்டான். பல கட்சிக்கு போயிட்டு வந்து ஆகணும் வச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய இதில் வந்து வந்தவனு கிடையாது. பெரிய பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பரம்பரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வெட்டிலாமல் சுற்றி இருந்தவங்க. அதுக்காக நான் தரக்குறவா சொல்லவே இல்லை. வேலை வெட்டிலாமல் சுற்றி இருந்த பசங்க இவனுக்கு எல்லாமே அங்கே வந்து செட்டில் ஆனவங்க. மீதி எல்லாம் பணம் வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறவங்க அங்கே ஒரு 4 பேர் இருக்கான். இதுதான் உண்மை. ஊழல் பண்ணிட்டு போய் சேர்ந்தவன் அங்கே போய் வந்து ஒட்டிக்கிட்டானுங்க. அவ்வளோதான், ஒரு 4 பேர். இவ்வளோ தான் இருக்கிறது அங்கே. அப்போ இவன் என்ன செய்யணும்னா புஷியானது வந்து கைக்குள்ள வச்சுருந்துருக்காங்க, ஆண் தாயின்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வெளிச்சமாக இப்போ இந்த இப்போ தான் அதுக்கு இந்த மாதிரி காசு வந்து சேரும்போது கைத்தட்டல் பெறணுமே. அவர் வரார் லூஸ் மகன். எனக்கு நார்மலாகவே எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவங்க. யார்? அவர் பெரிய பேச்சாளராமா, அதை நீங்கள் நம்பணும் இல்லையா? அதாவது எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், எனக்கு இந்த மேடை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கூச்ச சுபாவம். இவர் கூச்ச சுபாவம். ஏய், நீ கூச்ச சுபாவம் எங்களுக்கு தெரியாதடா, நீ பயந்த சுபாவம், எஃப்ஐஆர் எல்லாமே ஓடணும் தான் நீ இல்லை, அது ஊருக்கே தெரியும். இவர் சொல் எனக்கு கூச்ச சுபாவம், நார்மலாகவே நான் ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்னவோ பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போது வந்து ஒரு முடிவு என்ன எடுத்துருக்காங்கன்னா, ஆளுக்கு வசூல் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன செய்கிறாங்கன்னா மீடியாவில் போய் பேசுகிறது வந்து அனுமதி இல்லாமல் போய் பேசாதீங்க. இப்போ உங்கள் சேனலுக்கு இருக்கீங்க, நீங்கள் நியூஸ் மேட்டு மெட்ராஸ் மெயிலில் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க, பேசுறதுக்கு வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன். அங்கே வந்து தலைமையில் வந்து ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கினா தான் நீங்கள் அங்கே போய் பேச முடியும். அந்த ஒப்புதல் கூட ராஜ்மோகன் அவர்கள் தான் தரணுமா சார்? ராஜ்மோகன் பேசுறதுக்கே ஒப்புதல் வாங்கணுன்ற மாதிரி தான் அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. ராஜ்மோகன் பேசல, தலைமை நிர்வாகி. எனக்கு தகவல் வந்து ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட தான் மேடை இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம், ஆனால் அது எனக்கு தெரியல. ஆனால் தலைமை நிர்வாகின்னு வரும்போது ராஜ்மோகனும் தலைமை நிர்வாகி தானே. அப்போ என்ன ஆகுது? யூடியூப்பில் போய் பேசுகிறவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் சம்பாதிக்கக்கூடாது. ஆனால் ராஜ்மோகன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாவட்டத்தில் போய் கூட்டம் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அது சைலண்டாக தூக்கி ஒரு 50000 பாக்கெட்டை விட்டுக்கலாமா? நான் கேட்குறேன். இது ஒரு பக்கம் சார். இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளத்தில் ஒரு நம்ம ஜல்லிக்கட்டு ஜூலி விஷயம். ஜல்லிக்கட்டு ஜூலி தாவேகா தரப்பில் ஒரு பெரிய பலத்த எதிர்ப்பு ஜூலிக்கு காட்டுறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, யூடியூப் சோஷியல் மீடியாவில் பயணிக்கணும் ஜூலியை திட்டி பேசுகிறாங்க. அதான் வந்து அது அந்தப்புறம் அந்த தான் சார். சார் எப்போவும் ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு பெண்ணை ஒரு பெண் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு இதுவும் தப்பாக கேட்ட மாதிரி தெரியவே இல்லை. ஒரு எச்சரிக்கை அதுதான் இவங்க சார் இப்படி தானே சார் பண்ணுறானுங்க. இப்போ என்ன கூட தான் போடுறான். எது நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப அதுக்காக இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி நான் இருக்க முடியும். எது இவர் வந்து இவர் மனைவி கூடவே இல்லை, இவர் மனைவி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நானே என் பொண்ணு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்த போட முடியும் இந்த பொறிக்கைங்களுக்கு. என்ன சார் நீங்கள் வேறு வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவனுக்கு இப்படிலாம் போட்டு தான். அதாவது இது நல்ல இது ஒரு தந்திரம். இப்போ வந்து விஜய் குறித்து இப்படி பேசுகிறா, ரைட், இப்படி போடுறா செய்தியை, பர்சனலாக அட்டாக் பண்ணு. பர்சனலாக அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அவனுக்கு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பொண்டாட்டியோட இல்லை, இவர் கூட பொண்டாட்டி இல்லை, இவர் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லி போடுறான். அதுக்காக அவனுக்காக நான் ப்ரூவ் பண்ண முடியுமா சார்? நானும் என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்கிறத போட்டோ பிடிச்ச போட முடியும். ஒருக்கி பசங்க அப்படி தான் பண்ணுவானுங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் அவன் தலைவன் தான் இல்லை. இது உண்மையாக சொல்ல போனால் அவன் தலைவன் தான் பொண்டாட்டியோட இல்லை. ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அப்படி தான் வந்து
பொது தளத்தில் இருக்கும்போது இது போன்ற விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். ஆனால் அது வந்து த்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும், மிரட்டுற மாதிரி கூடாது. இந்த பொண்ணு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டுறார். எது எப்படி மிரட்டுறான்னு தெரியுமா? யார்? அந்தப்புறம் தானே. நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறான், என்னம்மா நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் போகிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா? உங்களுக்கெல்லாம் தேவையா? இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் வந்து உங்களை வந்து என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? உங்களுக்கு எப்படி மிரட்டுறா பாருங்க, எப்படிலாம் பண்ணுவாங்க தெரியுமா? சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நீங்கள் ஏதோ பாவம் வந்து உங்கள் கணவரோட நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, உங்கள் கணவரோட நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா? எப்படி பாருங்க. இந்த பொண்ணு வந்து விமர்சனம் பண்ணுது. நீங்கள் புல்லுக்கட்டு வச்சு நீங்கள் மாட சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா பல பேர் இதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. இது வந்து கலைஞரோ அல்லது வேறு யாராவது நான் கேட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய வந்து மக்கள் வந்து பண்பட்டவங்களாக இருப்பாங்க. இவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்கலாம் கிட்டத்தட்ட நேரடியாக சொல்லணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பண்பாடு இல்லாத தானே இருக்கிறாங்க, பண்பட்டவங்களாம் இல்லை இல்லையா? தற்கொலையான்றதான் நேரடியாக சொல்லாமல் அந்த பொண்ணு கேட்டால் கொஞ்சம் வந்து அவங்கெல்லாம் வந்து எப்படி நடந்துப்பாங்கன்னு பாருங்கள். அவங்க போய் வந்து மாடுகிட்ட போயிட்டு புல்லை கொண்டு போயிட்டு நீட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அந்த பொண்ணு வந்து பேசுது. என்னன்னு கேட்டால் நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே என்ன செஞ்சானுங்க வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து வசைப்படுறானுங்க, இஷ்டத்துக்கு வசைப்படுறானுங்க, வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் அப்படி பண்ணும்போது அப்போ அது வந்து பதில் கொடுக்குற விதமாக என்ன சொல்லி கேட்டேன்னா வந்து சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மோதணும்னா எங்கிட்ட மோதுங்க. இவன் சொன்னா இல்லையா, விஜய் சொன்னா இல்லையா வந்து சிஎம் சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் ஆளுங்களை விட்டுருங்க, எங்கிட்ட மோதுங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா? வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான் இல்லையா? அந்த டைலாக் பேசுகிறான்ல, நான் ஆஃபீஸில் இருப்பேன், நான் வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், அப்படின்னா வந்து அந்த வீட்டில் இருப்பேன் எது அப்படின்னு அப்படி சொன்னான் இல்லையா? அது மாதிரி இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் சார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட பேசுங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எதுவும் பேசாதீங்கன்றதை சொல்கிறாங்க. அதுக்கு இந்த அப்புறம் தானே என்னம்மா நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் வரதான் செய்வாங்க, வந்து பேச தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு குடும்பம் குழந்தை குட்டியோடு நீங்கள் இருக்க வேண்டியது தானே? பிளாக்மெயில் மிரட்டுறான் சார், நேரடியாக மிரட்டுறான் சார் அந்த புறம் தானே. உண்மை இது எவ்வளோ பெரிய இது. நான் சொல்லலாமா? இப்போ நான் கேட்குறேன் அந்த புறம் அந்தனான்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவங்க குடும்பத்தில் இருக்கணும்னு நான் இழுத்தது கிடையாது. இழுத்து பேசலாம்ல, அது நியாயமா? அது தவறு, அது தவறு இல்லை. குடும்பத்தில் இருக்கிற அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன இப்போன்னா அது ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது அவங்க வந்து திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பொண்ணை வந்து பர்சனலாக வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் வந்து பேசும்போது கணவர் இவங்கெல்லாம் வந்து பேசுவோம், அப்போ வந்து இந்த பொண்ணு பேசுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத அந்த தற்கொலைகளுக்கு நீ அட்வைஸ் பண்ணுவியா? இது அந்த தற்கொலைகளுக்கு தான் நீ அட்வைஸ் பண்ணணும். விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி நடந்துக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஏன் ஒரு பெண் வந்து விமர்சனம் பண்ணால் ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆபாசமாக அசிங்கமாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க? பொதுத்தளத்துக்கு வந்தால் இது போன்ற விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு விஜய் பேசினதை வச்சு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ வந்து அவங்களுடைய மனசில் பட்டதை சொல்கிறாங்க. இது எதுக்கு நீங்கள் வந்து அசிங்கமாக ஆபாசமாக பேசுங்க சொல்லி விஜய் ரசிகர்கள் சொல்லாமல் தொண்டர்கள் சொல்லாமல் இந்த பொண்ணை மிரட்டுறான். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு அரசியல் பொது மேடைக்கு வந்த விமர்சனங்களை தெரியாது செய்யும். இப்போ நான் சொல்கிறேன் சார், இப்போ என்ன எந்த ஆபாசமாக சொல்கிறான் சார், நான் போடான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். சேறு சகதி மண் பன்னீர் எல்லாமே வரும், நல்லது கெட்டது போகிறது எல்லாமே வரும், நம்ம கடந்து போகிறோம். ஆனால் பதில் தாக்குதல் வந்து ஒன்று கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு இது கேட்டால் வந்து ஒரு கண்ணியத்தோடு இருக்கணும், கருத்தியல். அது பதில் தாக்குதல் வந்து இல்லை. அப்போ அவன் இப்படி பேசுகிறானேன்றதுக்காக யாரோ ஒருத்தன் பேசுகிறான்றதுக்காக நான் வந்து என்கிட்டயும் கம்ப்யூட்டர் இது செல் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து கமெண்ட் பண்ண நல்லா இருக்குமா? நீ என் பொண்டாட்டி பற்றி பேசுறியா, நான் உன் பொண்டாட்டி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நல்லா இருக்குமா அது? அப்போ இந்த இடத்த இதுதான் இந்த அந்தப்புறம் அந்த என்ன செய்யறான், டைரெக்டாக மிரட்டுறான், நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போது அந்த பெண்ணை வந்து பதில் கொடுக்குறாங்க, அதுக்கு தைரியம் வேணும். நீ பாராட்டணும். என்ன சொல்ல போனால் அந்த பொண்ணை பாராட்டணும், ஜூடின்ற பொண்ணை வந்து பாராட்டணும். அதை விட்டுட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எதாவது கேட்டினா அவங்க பேர் என்ன பாருங்க, பேரே தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க செலிபிரிட்டி இருக்காங்க. டேய் அந்தனா நடிக்காதரா,
அப்படியே பேரே மறந்துட்டாராமா இவர் யார் அந்தனை வந்து அந்த புறம் வந்து பேரே மறந்துட்டாராமா. என்னன்னு கேட்டால் அந்த அளவுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. உன் பேரை கூட தான் நிறைய பேருக்கு தெரியல, நான் சொன்ன பிறகு தான் பேரே தெரியுது. அந்த புறம்னு பேரை வச்ச பிறகு தான் அந்த புறம் அந்தனன்ற பேரே வந்து மக்களுக்கு தெரியுது. நீங்களும் தானே பேசுகிறீங்க. அப்போ உங்களை பதிலுக்கு பேசலாமா? உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லேருந்து எல்லாரையும் எடுத்து பேசலாமா? இதெல்லாம் ஒரு உளவியல் ரீதியாக தாக்குதல் பண்ணுறது சார். ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நான் நிறைய கடந்து வந்திருக்கிறேன். என்னை விமர்சனம் நான் நேருக்கு நேர் மேடை போட்டு திட்டினவெல்லாம் இருக்கிறான். தொழிற்சங்க மேடையில் நேருக்கு நேர் மேடை போட்டு குடும்பத்தையும் எடுத்து திட்டுறவனா இருக்கிறான். அதெல்லாம் தாண்டி கடந்து தாண்டா வந்திருக்கிறோம். இவன் வந்து பிச்சை எடுக்கிற நாயங்க இவனுக்கு வந்து போயிட்டான். ஒரு யூடியூப்பில் போய் உட்காந்துட்டு சினிமா விமர்சனம் பண்ணுறன்ற பேரில் வந்து பிச்சை எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அரசியல் பேசுகிறோன்னு சொல்லிட்டு வந்து அரசியல் பேசக்கூடியவங்க விஜயை எதிர்த்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ, விஜயை கண்டித்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுறது, மிரட்டுறது. என்ன வார்த்தை சொல்ல தெரியுங்களா? நீங்கள் வந்து கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் நிம்மதியாக இருங்க, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசுனீங்கன்னா வந்து வரதான் செய்வாங்க. ஒரு 100 பேர் வந்து இப்படி திட்ட தான் செய்வாங்க. நியாயப்படுத்துகிறான். அதில் கமெண்ட்லேயே போடுறான் பல பேர். என்ன நீங்கள் மிரட்டுறீங்களா அப்படின்னு போடுறான். நீங்கள் மிரட்டுறீங்களா இப்போ அப்படின்னு போடுறானுங்க. இப்போ புரியுதுங்களா? அதனால் வந்து நம்ம தொண்டர்களை தூண்டி விடுறான், மிரட்டுறான், டைரெக்டாக மிரட்டுறான். அந்த பொண்ணை எடுத்து பாருங்க அந்த வீடியோவில். ஆக மொத்தம் தெரிஞ்சிச்சு. இப்படியெல்லாம் வந்து மிரட்டல் உருட்டெல்லாம் பண்ணதுனால தான் ஒருத்தன் பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறான் பாருங்கள். சவுக்கு சங்கர் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாத்தையும் எழுந்துட்டு அவன் வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சுனுக்கிறான் பாருங்கள். மனசாட்சியோடு பேசணும். நாமளும் பேசுகிறோம் சார், நம்ம விமர்சிக்க இல்லையா சார்? இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் சகிப்புத்தன்மை உள்ள அரசு. அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணால் அதை வந்து தாங்குகிற சக்தி அவங்களுக்கு இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஆனால் வன்மத்தை கொட்டும் போது தான் பிரச்சனை வருது. அங்கே தனிப்பட்ட முறையில் வந்து அதிகாரிகளை திட்டுறது, தனிப்பட்ட முறையில் வந்து மிரட்டுறது. இவங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் சார். இந்த அந்தப்புறம் அந்த சார் பீலாபஷ்மி அவனுக்கு போடுற வீடியோவில் என்ன செய்யறன்னு கேட்டால், யாரெல்லாம் வந்து டிவிகேவை எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவானவங்க அப்படின்ற அந்த கோணத்தில் வச்சு என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா மிரட்டுறது. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக இவர் மிரட்டுறாரு? இவர் கட்சியில் இருக்காரா சார்? அப்படி இல்லை சார், இவன் வாங்கி தின்றவனுங்க சார். அவன் விஜய்கிட்ட வாங்கி தின்றவனுங்க. அதனால தான் கோல்டு காயின். ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறது தான் வந்து விஜய்கிட்ட எச்சசோறு தின்ற பசங்க இவனுங்க. அப்போ அவனுக்கிட்ட கோல்டு காயின் வாங்கிக்கிறேன், அதை வாங்கிக்கின்னு வந்து பேசும்போது இப்படி வந்து யாரெல்லாம் வந்து டிவிக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க, விஜய்க்கு யாரும் எதிர்ப்பாக பேசுகிறாங்க அவங்களெல்லாம் இப்படி மிரட்டுறது. இப்போ இந்த பொண்ணு இப்போ நம்மளை மிரட்டுவானா சார்? இது உழந்து கட்டுவோம் தெரியும், இது வச்சு செய்யும் தெரியும். நம்மக்கிட்ட பேச முடியுமா? அது போகிற போக்கில் எப்படி நயமாக ரொம்ப ரொம்ப ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்து அந்த பொண்ணு மிரட்டுறான். நான் என்ன கேட்குறேன், உனக்கு என்னடா வேலை? நீங்கள் சினிமா விமர்சனம் கிசுகிசு பத்திரிகையாளர், கிசுகிசோடு போயிடணும். நான் பேசுகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நியாயமாக நேர்மையாக பேசுகிற அந்த எண்ணத்தில் தான் பேசுவேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தோணும். வந்து நான் இப்போவும் பேசுகிறேன். எப்பயாவது நம்ம வந்து சங்கீதாவை பேசியிருக்குமா? எடுங்க, எப்பயாவது பேசியிருக்கோம். ஏன் நடிகர் கூட சொல்கிறாரு, விமர்சனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். யாரையும் தரக்குறவா பேசணும்னு நமக்கு நோக்கம் கிடையாது. திரிஷாவை ஏன் பேசணும்? அவங்க தான் போட்டாங்க லவ் ஃபார் எவர்னு ட்விட்டர் அவங்க தான் போட்டிருக்காங்க. அப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட புருஷன் தானே. இப்போ நம்ம சங்கீதாவுடைய இப்போ வந்து இப்போ நம்ம பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் வந்து அவன் மகனாக இருந்தாலும் சரி, விஜய் மகன் எனக்கு மகன் மாதிரி தானே கேட்குறேன். நான் விஜயோட மகள் என் மகள் மாதிரி தான். ஏதாவது எப்பயாவது யாராவது நாக்க பல்ல போட்டு யாராவது பேசினா கூட விட மாட்டோம். அதே மாதிரி சங்கீதா நான் சொல்கிறேன், நான் கேட்டேன் நம்ம சகோதரி மாதிரி, நம்ம வீட்டு பொண்ணு சார், நான் ஈழத்து பொண்ணு சார், நம்ம குடும்ப பொண்ணு, நம்ம தொப்புக்கூடிய உறவு தான். அப்போ வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு அநீதி இழைக்கும்போது நம்ம பேசுகிறோம். அப்போ விஜய் இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம், யாராக தான் அடிப்போம். தப்புனா தப்பு தான். இங்கே இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராகவும் திரிஷாவுக்கு ஆதரவாகவும் பேசுகிறேன்னா அப்போ சொல்லுங்கள். மனசாட்சியோடு பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையுமே. அந்த பொண்ணு கேட்டதும் தப்பு கிடையாது. தற்கொலை பசங்களாக வச்சுருக்கேன், நேரடியாக சொல்லாது. என்ன சொல்ல வருது? தற்கொலை பசங்களாக வச்சுருக்கீங்களே, இந்த மாதிரி மாடு புல்லுன்னு பேசுகிறீங்களா, அவன் புல் எடுத்து போய் மாடுகிட்ட எடுத்து போய் கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு பேசுது. ஜல்லிக்கட்டுக்கெலாம் நீங்கள் வந்தீங்களான்னு கேட்குது. இனி மாடை பற்றி பேசுறிய, ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணும்போது நீ வந்தியா, ஏதாவது நின்னியா, போராட்டம் பண்ணியா, அது பண்ணி நியாயமான கேள்வி. அது பொண்ணு கேட்ட தப்பே கிடையாது. அரசியல் ரீதியாக கேட்டாக்கா அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்லுங்கண்ணா. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களை இழுக்கிறது, அசிங்கமாக பேசுறது, பெண்களை வந்து அசிங்கமாக பேசுறது. இன்றைக்கி பெண்களை அசிங்கமாக பேசுகிற ஒரே கட்சி எது தெரியுமா சார்? பதிவு பண்ணுறேன் நான், டிவிக்கே தான். பெண்கள் குறித்து அசிங்கமாக ஆபாசமாக பேசக்கூடிய ஒரே கட்சி டிவிக்கே.
அந்த மாதிரி பெண்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து சொன்னாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, திட்டுறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது இவனுக்கு தான். இவனும் டிவிக்கான மெம்பர் தான். சொல்லுங்க பார்க்கலாம். நீ எதுக்கு பேசுகிற? டிவிக்கான மெம்பராடா நீ? நான் கேட்குறேன். அந்த புறம் அந்த நேரடியாக கேட்குறேன். ஒரு கருத்து வருது, அந்த கருத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு அவன் கட்சியில் 1000 பேர் இருக்கிறான், நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அதில் மாவட்ட நிர்வாகி இருக்கிறான், மாநில நிர்வாகி இருக்கிறான், கொள்கை பிரச்சாரம் இருக்கான். அவன் பேசுகிறான். நீ ஏன்டா பேசுகிற? நீ கட்சியில் மெம்பரா? கட்சியில் மெம்பராக சொல்லு. மெம்பர் தான் நீ பேசு. இல்லைங்க எங்கள் கட்சி தலைவர் என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி கூட நீங்கள் பேசலாம். கரெக்டுங்களா? ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உனக்கு தொடர்பு இது வரைக்கும் நீ வெளிப்படையாக நீ சொன்னதே கிடையாது. மெம்பராக கிடையாது. ஏதோ சினிமாவில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவன் ஏதோ வந்து சினிமாவில் விமர்சனம் பண்ணுறீங்க அந்த படத்தை, அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறீங்க, சினிமாவில் அரசியல் பண்ணுறீங்க, அதெல்லாம் போட்டோம். பொது அரசியல் வந்த பிறகு 10 பேர் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் விமர்சனம் பண்ணுவான். அது பதில் கொடுக்குறது அவங்க இருக்கிறாங்க. நீ பதில் கொடுக்குறா, நீ என்னவா வந்து பதில் கொடுக்குற? நீ யாரா? நீ அந்த படம் நீ யார்? கட்சியில் மெம்பரா? நீ விமர்சனம் வரதான் செய்யும். பொது வாழ்க்கை வந்துட்டா நீ அட்வைஸ் பண்ணணும். விஜய்க்கு நீ அட்வைஸ் பண்ணு. விஜய் கட்சியில் இருக்கிற பசங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ணு. அப்பா பொது வாழ்க்கைக்கு வந்தால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரதான்ப்பா செய்யணும் சொல்ல. அதோட வந்து ஒரு பொண்ணை போய் மிரட்டுற ஆம்பளையாடா நீ? நான் கேட்குறேன். அந்த புறம் வந்தோன்னா நான் டேரெக்டாக இருக்கிறேன். நீ ஆம்பளையா? நீ ஒரு பொம்பளை போய் வந்து ஒரு குழந்தை போயிட்டு அது ஏதோ பேசுச்சுன்னா அதை போய் நீ வந்து மிரட்டுற தப்பு இல்லையா? அது இதே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் சவுக்கு சங்கர் போன மாதிரி நீங்கள் போயிட்டு தான் வருவீங்க. அது நடக்க தான் போகுது. ஒரு எல்லையை தாண்டும் போது என்றைக்காவது இந்த மாதிரி வரும்போது சிக்கலாக தான் போகுது. தப்பு சார். பாருங்கள், நேரடியாக இப்போ சொல்கிறேன். ஒருத்தரை விமர்சனம் பண்ணணும்னா நேரடியாக சொல்லுங்கள். நேரடியாக சொல்லுங்கள். இந்த உள்ளே வந்து விஷத்தை வச்சுக்கிட்டு டிக்ளேர் பண்ணிக்கடா. நீ போய் அவங்ககிட்ட போய் அவன் காலில் வந்து ஒரு பதவி வாங்கிக்கோ. அப்போ நீங்கள் பதவி வாங்கிட்டு நீங்கள் அப்போ எதிர்மறை விமர்சனம் பண்ண. நீங்கள் இந்த பொண்ணு ஒரு விமர்சனம் பண்ணிச்சுன்னா நீ எதிர்த்து விமர்சனம் பண்ணலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். அப்போ நீ மிரட்டலாம் முடியாது. நல்லா தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுக்கிங்க மாதிரி கட்சி நடத்தின்னு இருக்கானுங்க. ஊருக்கே தெரியுது, உலகத்துக்கே தெரியுது. பொறுக்கிங்க கட்சி நடத்தின்னு இருக்கானுங்க. ஒரு பொம்பளை பொண்ணை வந்து அது பாவம், அது பரதா பொண்ணு வந்து அது ஏதோ ஒன்று பேசுது, ஒரு மாட்டு கருத்து சொன்னால் அப்படி தான். இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறது. அந்த பொண்ணை வந்து திமுகவில் போய் ஐக்கியமாயிடுச்சு. அவ்வளோ பேசினானுங்க. இவனுங்க தான் பேசினானுங்க எல்லாம். தப்பு இல்லையா சார்? அது மாட்டு கருத்தியல் ரீதியாக நீங்கள் கருத்து வைங்க. ஆனால் மிரட்டக்கூடாது. அந்த பொண்ணு மிரட்டுறான், டேரெக்டாக தெரியும் மிரட்டுறான். அது வீடியோ எடுத்து நான் ஃபுல்லாக பார்த்தேன். 2வது தடவை போனேன். அவன் பேசுகிற துணின்னு கேட்டால், நீங்கள் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, உங்களுக்கு கணவரோடு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை? இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து மிரட்ட தான் செய்வாங்க. எப்படி மிரட்டுறான் பாருங்கள். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி சார்.